நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. திண்டிவனம் பெலாகுப்பம் ரோடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியான இன்று அக்டோபர் 11 சனிக்கிழமை 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த டி பாஞ்சாலம் ஸ்ரீ வாழை வராகி அம்மன் திருக்கோவிலில் தேய்பிறை பஞ்சமியான இன்று அக்டோபர் 11 அம்மனுக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பல வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். இப்பகுதி மக்கள் திரளான அளவில் கலந்து கொண்டு அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட்டனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கானை ஊராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை இன்று அக்டோபர் 11 சனிக்கிழமை அன்னியூர் சிவா எம்எல்ஏ துவக்கி வைத்தார். பொதுமக்கள் திரளான அளவில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மருத்துவர்கள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஜெயராம் திருமண மண்டபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகளுக்கு கட்சியின் நியமன கடிதம் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் கலந்து கொண்டு அனைத்து நிர்வாகிகளுக்கும் நியமன கடிதம் வழங்கினார். மேலும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளராக, மாவட்ட செயலாளராக ராஜேஷ் அவர்களுக்கு நியமன கடிதம் வழங்கினார். விழுப்புரம் தெற்கு மாவட்டம் திமுக விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளராக கில்பர்ட் வேதநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து இன்று அக்டோபர் 11 சனிக்கிழமை விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளரான பொன் கௌதம சிகாமணிக்கு பொன்னாடை போர்த்தி அவரிடம் வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட கானை ஊராட்சியில் இன்று அக்டோபர் 11 சனிக்கிழமை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றார். இந்நிகழ்வில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா எம்எல்ஏ, ஊராட்சி தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தலிங்க மடத்தில் இன்று அக்டோபர் 11 சனிக்கிழமை கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் கங்கை அம்மாள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி, ஒன்றிய கழக உறுப்பினர் உமா மகேஸ்வரி, ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முகையூர் ஊராட்சியில் இன்று அக்டோபர் 11 சனிக்கிழமை கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வடமலம்பட்டி கிராமத்தில் சர்வலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு குபேர விநாயக பெருமானுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மயிலம் சட்டமன்ற தொகுதி வல்லம் வடக்கு ஒன்றியம் சின்னகரம் கிராம பொதுமக்களுக்கு தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநர் RN ரவியின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பதிலை துண்டு பிரசுரம் மூலம் பொதுமக்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்ற ஆணையை ஏற்று இன்று அக்டோபர் 11 சனிக்கிழமை மாவட்ட அவைத் தலைவர் சேகர் வழங்கினார். இந்நிகழ்வில் வல்லம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை மற்றும் கழக நிர்வாகிகள் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி போக்குவரத்து கழக சார்பில் செஞ்சியிலிருந்து வவ்வால் குன்றம் வழியாக மேல் கூடலூருக்கு புதிய வழித்தடத்தில் இயங்கும் பேருந்து இன்று அக்டோபர் 11 சனிக்கிழமை மஸ்தான் எம்எல்ஏ கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் போக்குவரத்து கழக அதிகாரிகள், பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் தாழங்குணம் ஊராட்சியில் நடைபெற்ற காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டம் இன்று அக்டோபர் 11 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. இதில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் LB நெடுஞ்செழியன் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடும் என தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு கூட்டணி கட்சிகளுடன் பேசி முடிவு செய்யப்படும். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறினார். சிதம்பரம் அரசு நந்தனார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சி வகுப்பு நேற்று அக்டோபர் 10 நடைபெற்றது. இந்த பயிற்சியில் 150க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பயிற்சி ஏற்பாடுகளை ஆசிரியர் பயிற்றுனர்கள், சிறப்பு ஆசிரியர் பயிற்றுனர்கள் மேற்கொண்டனர். எழுத்தறிவு திட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர் கதிரொளி நன்றி கூறினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.